பல இடங்கள்ல நம்ம தமிழர்கள் நிரூபிச்சுட்டு வர்றோம். தமிழர்களுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், வீரம் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டுல நிறைஞ்சிருக்குது. அதன் மூலமா இந்த உலகுக்கு தான் நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கிறோங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல இன்னைக்கு நாளுக்கு நாள் இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவிற்கு புதிய புதிய சட்டங்களின் மூலம் இந்த ஜல்லிக்கட்டின் குரலை நெரிக்கும் வகையில இன்னைக்கு புதுசா நாமக்கல் மாவட்டத்தில் ஆன்லைன் டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஜல்லிக்கட்டு விழா குழுவிற்கும் ஜல்லிக்கட்டுக்கும் முற்றிலுமான எதிரானதாக ஒருமனதாக கருதி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஜல்லிக்கட்டு விழா குழுக்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களை ஒற்றை நோக்கம் ஜல்லிக்கட்டு நல்லபடியா நடக்கணும், டோக்கன் ஜல்லிக்கட்டு விழா குழு கொடுக்கணும். பேச்சுவார்த்தையில ஆன்லைன் டோக்கன்ல புதுசா அரசு கொடுத்திருக்குது. அதனால அது SOP விதிமுறைப்படி தான் நாங்க நடத்துறோம். எனக்கு ஆன்லைன் டோக்கன் தான் நாங்க கொடுப்போம், ஆஃப்லைன் டோக்கன் கை டோக்கன் கொடுக்க முடியாதுன்னு மாவட்ட நிர்வாகம் சொன்னாங்க. நாங்க மாவட்ட நிர்வாகத்திடம் அப்படி எதுவும் இல்ல, ஜல்லிக்கட்டு விழாக்குழு தான் டோக்கன் கொடுக்கலாம் தான் SOP இருக்குது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு டோக்கனை கொடுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த டோக்கன் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் தான் ஈடுபட போறோம். ஆன்லைன் டோக்கனை வச்சு நாமக்கல் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒற்றை கருத்தோட சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு கை டோக்கன் விழாக்குழுவே டோக்கன் கொடுக்கலாம், நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கிற எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் விழாக்குழுவே டோக்கன் வழங்கலாம் அப்படிங்கிற இது வர்ற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட போறோம். இது இப்ப ஆரம்பம் தான். உறுதியா இந்த விஷயம் தெரிஞ்சு இனிமே தான் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் மாடுபிடி வீரர்களும் காலை உரிமையாளர்களும் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவும் திரண்டு வர போறாங்க. உறுதியா நாங்க இந்த எடுத்த 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்க அத்தனை பேருமே 7 நாள் போட்டிருந்த சட்டத்தின் மாத்தாம நாமக்கல் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் உட்காந்து போராட்டம் பண்ணணும். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் கலந்து ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தோம். அப்படி மீட்டெடுத்த ஜல்லிக்கட்டை புதிய அரசு சட்ட விதிகளை பயன்படுத்திக்கிட்டு ஜல்லிக்கட்டின் குரலுடைய தயவு செய்து நசுக்க வேணாம் அப்படின்னு நேரத்தில் கண்டிப்பா கேட்டுக்கிறோம். 2021 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கை டோக்கன்ல ஜல்லிக்கட்டு விழாக்குழு மூலமா போயிட்டு இருந்துச்சு. 2022 நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்கு இந்த ஆன்லைன் டோக்கனை கொண்டுட்டு வந்தீங்க? எதுக்காக இந்த ஜல்லிக்கட்டின் குரலை நசுக்கிறீங்க? சின்ன சின்ன கிராமங்களை நாளைக்கு ஜல்லிக்கட்டு எப்படி நடத்துவாங்க? உங்களுடைய இலக்கு என்ன? ஜல்லிக்கட்டை வளர்த்துறதா இல்ல ஜல்லிக்கட்டை அழிக்கிறதா? எங்க அரசியல் தலைவர்னு பொத்தாம் பொதுவா சொல்றதுக்கு இல்ல, நான் சொல்றது அரசாணையை தான் சொல்றேன். ஒரு அரசு நிர்வாகம் ஜல்லிக்கட்டுக்கு உண்டான செலவுகள் அத்தனை யார் செய்யறா? ஜல்லிக்கட்டு விழாக்குழு செய்து. இது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு நாமக்கல் மாவட்டத்தில் எழுதி கொடுத்துருக்கிறோம். ஒரு காலை இறந்துட்டாலும் விழாக்குழு தான் பொறுப்பு, ஒரு வீரர் இறந்துட்டாலும் 5 லட்சம் நாங்க தான் வழங்கணும் அப்படின்னு பாண்டில கையெழுத்து போட்டு ஜல்லிக்கட்டு விழாக்குழு தலைவரும் விழாக்குழு உறுப்பினர்களும் கையெழுத்து போட்டு ரேவை வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறோம். எங்களை விட்டுருவீங்களா? ஆக அப்படிப்பட்ட மாடு வீரரை நாங்க தானே கூட்டிட்டு வரணும். விழாக்குழு இதை பாக்குற எந்த பொதுமக்களாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு என்னென்ன தேவை? பேரிகார்டு, கேலரி, இன்சூரன்ஸ், வீரர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, பரிசு பொருள், அதுக்கு வசதி இருக்கவங்க இன்னும் பெருசா பண்றாங்க. மினிமம் ஒரு ஜல்லிக்கட்டு ரொம்ப சிம்பிளா நடத்தினா கூட 30 ல இருந்து 40 லட்சம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு செலவாகிட்டு இருக்குது. 800 மாடு அவுத்தோம்னா மாட்டுக்கு ஒரு 3000 பரிசு வச்சுட்டா கூட பரிசுக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய் செலவாகுது. அப்படிப்பட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஜல்லிக்கட்டு நடத்தி போட்டு டோக்கன் உங்ககிட்ட வந்து நாங்க நிற்போமா? நாங்க நடத்துற எல்லா செலவுகளையும் நாங்க செய்யணும். வீரர்களுக்கு ஒண்ணு ஆச்சுன்னா இழப்பீடு நாங்க தரணும், காலைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இழப்பீடு நாங்க தரணும். ஆனா டோக்கனை மட்டும் நீங்க தருவீங்கன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயம் இருக்கிறது அப்படின்னு தயவு செஞ்சு பரிசீலிச்சு ஜல்லிக்கட்டுல இந்த டோக்கனை விழாக்குழுவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடருங்க. ஆனா ராஜா லாபம் நஷ்டம் பாக்குறதுக்கு ஜல்லிக்கட்டு ஒண்ணு பிசினஸ் இல்லைங்க. இது ஜல்லிக்கட்டு பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம். இதை ஜல்லிக்கட்டு விழாக்குழு முதலப்படி எப்படி தெரியுமா இருக்கும்? எந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்துறாங்களோ அவன் அக்கம் பக்கத்து ஊருக்காரன் அடுத்தவங்களை போய் வீட்டுல வர வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க வெத்தலை வச்சு. இன்னைக்கு வெத்தலை கொஞ்சம் உருமாறி டோக்கனா மாறிடுச்சு. சரிங்களா? அன்னைக்கு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களை போய் ஜல்லிக்கட்டு விழாக்குழு அழைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலை எண்ணிக்கை அதிகமாயிட்டதுனால அந்த வெத்தலை பாக்கு உருமாறி டோக்கனா மாறிடுச்சு. அப்படி நாங்க பாக்கு வச்சு அழைச்ச இந்த பாரம்பரியத்தை ஆன்லைன்ல எதுக்காக கொண்டுட்டு வரணும்? அவ்வளவுதான். நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துறோம், நாங்க செலவு பண்றோம், நாங்க டோக்கன் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இல்லைன்னா ஜல்லிக்கட்டுக்கு நீங்க செலவு பண்ணி நடத்திருங்க, நீங்க டோக்கன் கொடுத்துருங்க.